ஒரு சின்ன சட்டி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா செவந்து வரட்டும். 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க 1 ஸ்பூன். 2 நல்லா செவந்து வரட்டும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. வறுத்துருச்சு நல்லா. கரிஞ்சு போயிடக்கூடாது, கரியாமல் வறுக்கணும். அதே சட்டியில் மிளகாய் போட்டுக்கோங்க. வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதிலே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க. அதை நல்லா வறுத்தெடுங்க. அதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. உள்ளி போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டுங்க. உள்ளி வதங்கட்டும். எடுத்துருவோம். அதே இதில் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்க, கழுவி வச்சுருக்க மல்லி இலையை போட்டுக்கோங்க. வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதங்கட்டும். நல்லா வேண்டாம், கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கட்டும். லேசாக வதக்கிக்கோங்க. போதுங்க. இதுவும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் நல்ல ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஸ்மெல்லு வர வரைக்கும் வறுத்தெடுங்க. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். இதை போட்டுக்கலாங்க. வத்தலை போட்டுக்கலாம். வத்தலை போட்டுக்கலாம். பருப்பை போட்டுக்கலாம். புளி போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இருங்க, இதில் இஞ்சி போட்டுக்கலாங்க. அதில் ஜீரகம் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் வாங்க போய் அரைச்சிட்டு வரலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இனி மல்லி எல்லாம் போட்டுக்கலாம். உள்ளியை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வரலாம். இதோ அரைச்சிட்டேங்க. இருங்க, தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சு விட்டுறலாங்க. வாங்க, சட்டி வச்சுருக்கேன். அதே சட்டி தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் 2 வத்தல் போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தாளிச்சு கொட்டிடலாம் அதில்.